புருஷன் முன்னாடி நல்ல சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா அதை பொறுக்காம பிரிக்கிறதுக்கு செய்வனை செஞ்சு கனி உருட்டிடணும். ஒருத்தவங்களோட பிசினஸ் நல்லா முன்னேறி போய்கிட்டு இருந்தா அதை பொறுக்காம கனி உருட்டி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடணும். கூட வேலை செய்யறவங்க எவனாச்சும் நல்லா வேலை செஞ்சுட்டாங்கன்னா அதை பொறுக்காம கனி உருட்டிடணும். காதலே இல்ல காதலி வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப சேர்றதுக்கு கனி உருட்டிடணும். சொந்தத்துல யாராச்சும் முன்னுக்கு நல்லா வந்துட்டாங்கன்னா அதை பொறுக்காம கனி உருட்டிடணும். இப்படி எல்லா விஷயங்களும் செய்யற இந்த கனிக்கே இவ்வளோ சக்தி இருக்குன்னா அப்போ எல்லாத்தையும் படைச்சவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். என்ன தங்க பாக்குறீங்க? செய்வனை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நினைச்சு நீங்க நம்புனீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறீங்களா? படைச்சவருக்கு கண்டிப்பா அழிக்க தெரியும் தங்கம். நீங்க உங்க லைஃப்ல பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசார கடவுளை வேண்டிட்டு மனசுக்குள்ள ஒரு குலதெய்வத்தை வச்சிருக்கீங்க தெரியுமா, அவர் கோயிலுக்கு போயிட்டு நல்லா வேண்டி பாரத்தை இறக்குங்க. செய்வன என்ன தங்கம் செய்வன, அதை விட பல மடங்கு நன்மைகள் உங்களை சேரும். ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா யாரோ எனக்கு ஏதாச்சும் பண்றாங்கன்னு நம்புனீங்கன்னா நான் சொல்றேன், பண்றவங்களுக்கு டபுளா போய் சேரும். கருமா தங்கம் அவ்வளவு சீக்கிரம் விடாது. கடவுளை நம்புங்க, கண்ணீரை தரும்.